வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை மிக அதிகமாக இருந்தது. ஏனைய தமிழக சமவெளி பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 7 இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 42 டிகிரி செல்சியஸாகவும், திருப்பத்தூரில் 41.4 டிகிரி செல்சியஸும், தர்மபுரியில் 41.2 டிகிரி செல்சியஸும், வேலூரில் 41.1 டிகிரி செல்சியஸும், திருத்தணியில் 40.6 டிகிரி செல்சியஸும், கரூர் பரமத்தியில் 40.2 டிகிரி செல்சியஸும் மற்றும் சேலத்தில் 40.1 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இதர தமிழக உள் மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸிலிருந்து 40 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 22 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 38.6 டிகிரி செல்சியஸும், நுங்கம்பாக்கத்தில் 36 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட வெப்பநிலை மாறுதல். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 5.1 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட வெப்பம் மிகவும் அதிகரித்துள்ளது. தர்மபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் மிகவும் அதிகரித்துள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர், மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இயல்பை விட அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை பற்றிய குறிப்பு. ஈரோட்டில் குறைந்தபட்ச வெப்பம் 21.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று முதல் மே 1ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மே 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மே 3 முதல் 5ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் மே 3ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இன்று முதல் மே 1ஆம் தேதி வரை அடுத்த 3 தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மே 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் அதற்கடுத்த 2 தினங்களுக்கு ஏனைய தமிழக, வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி செல்சியஸிலிருந்து 43 டிகிரி செல்சியஸாகவும், இதர தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். இன்று முதல் மே 3ஆம் தேதி வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 30லிருந்து 50%, மற்ற நேரங்களில் 40லிருந்து 75%, கடலோர பகுதிகளில் 50லிருந்து 80% இருக்கக்கூடும். வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை. மே 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் 2 தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸிலிருந்து 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸிலிருந்து 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. நன்றி.